என்னை உலுக்கிற ஒரு வார்த்தை செம்மையானவர்கள். நம்ம யூஸ்வலா எல்லாரையும் இவங்க நல்லவங்க, இவங்க இரக்கம் உள்ளவங்க, இவங்க அன்புள்ளவங்க, இவங்க இறக்க குணம் படைச்சவங்க, இவங்க நல்லா உதவி செய்வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் குறிச்சோம் ரொம்ப ஈஸியா சொல்லிடுவோம். ஆனா யாரை குறித்தாவது செம்மையானவர்கள் சொல்லியிருக்கிறோமா? ஒரு நாளும் சொன்னது கிடையாது. யாருமே மாதிரி அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்போமான்றது நம்மளே சிந்திக்க வேண்டிய ஒரு வார்த்தை. அதனால அந்த வார்த்தை என்னை ரொம்பவும் குத்துச்சு. நம்ம வாழ்க்கையில எந்த விஷயத்திலேயாவது ஒரு விஷயத்திலேயாவது செம்மையானவர்களா இருந்திருப்போமா? இல்ல செம்மனா என்ன அதுக்கு அர்த்தம்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அந்த செம்மையானவர்களா இருந்து நல்லவர்களா ஒருவேளை ஒரு சில நேரத்துல இருந்திருப்போம். எல்லா நேரத்திலும் நல்லவர்களா இருந்திருக்க முடியாது, எல்லா நேரத்திலும் அன்பு கூறுகளா இருக்க முடியாது, எல்லா நேரத்திலும் சமாதானத்துக்கு கூறுகிறவர்களா நம்ம இருக்க முடியாது. எந்த விதத்திலேயாவது நமக்குள்ள ஒரு பலவீனமான ஒரு காரியம் காணப்பட்டிருக்கும். ஆனா இந்த நாளிலே செம்மையானவர்களை கொண்டு கர்த்தர் அநேக நன்மைகளை செய்ய முடியும் என்று தியானிக்கும் போது வரிசையா வந்துட்டே இருக்குது. எனக்கே நிறுத்தணுன்ற ஒரு கட்டத்தை நிறுத்திட்டேன். நம்ம எப்படி செம்மையாக நடக்க வேண்டும், செம்மையாக நடந்தால் என்னென்ன என்னென்ன நன்மைகள் இருக்கிறது என்று மாத்திரம் நாம் தியானிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். செம்மையானவர்கள் நாம் இருக்கும் பொழுது கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையாக இருக்கும் பொழுது அவர் நமக்கு பரிகாரிய கர்த்தராய் இருக்கிறார். அதாவது நமக்கு வியாதிகள் வருவதில்லை. அப்போ வியாதி நம்ம வாழ்க்கையில இருந்தா, பலவீனம் நம்ம வாழ்க்கையில இருந்தா அது நம்மளே வருவித்து கொண்டதா உண்டு, கர்த்தர் கொடுத்ததா அல்ல. அப்போ செம்மையானவர்களா இருந்தா வியாதி நமக்கு இல்லை என்று யாத்திராகமம் 15:26 கூறப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக நம் சத்துருக்களை துரத்தி விடுவேன் சொல்லிட்டு கூறப்பட்டிருக்கிறது. உபாகமம் 6:10. நம்ம செம்மையா இருக்கும்போது, நம்முடைய வாழ்க்கையில நல்லவர்களா இருக்கும் பொழுது, செம்மையான காரியங்களை செய்யும் பொழுது நமக்கு விரோதிகளே இல்லைன்னு சொல்லிட்டு உபாகமம் 6:10 கூறப்பட்டிருக்கிறது. மூணாவதாக நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாக இருப்பார்கள். நம்ம மட்டும் இல்லை, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததி எல்லாருமே நல்லா இருப்பாங்க, ஒரு குறைவு இல்லாம. நம்முடைய இந்த உலகத்திலே, இந்த பாடு நிறைந்த உலகத்திலே, இச்சை நிறைந்த உலகத்திலே பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள் என்று வாக்கு கொடுக்கிறார் உபாகமம் 12:28. நான்காவதாக நமக்கு நிலையான வீடு. நிலையான வீடுனா இங்க இருக்கிற வீடு பங்களா கிடையாது. பரலோகத்துல நமக்கு ஒரு நிலையான வீட்டை கர்த்தர் கொடுப்பாருன்னு 1 ராஜாக்கள் 11:37 கூறப்பட்டிருக்கிறது. ஐந்தாவதாக நீதியுள்ள வாசஸ்தலம் நமக்கு இருக்கும். நம்முடைய வாசஸ்தலம் குறைவில்லாமல் நீதியோடும், அங்க பிரச்சனையும் இல்லாம, போராட்டங்கள் இல்லாம, மற்றவர்களுக்கு துன்புறுத்தல் இல்லாமல் இருக்கும் என்று யோபு 8:6 கூறப்பட்டிருக்கிறது. ஆறாவதாக கர்த்தரின் முகம். நம்முடைய கர்த்தருடைய முகம் செம்மையானது எப்பொழுது நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. அதனால நம்ம எதற்கும் பயப்பட தேவையில்லை. கீழே விழும்போதெல்லாம் தூக்கி விடுவதற்கு கர்த்தரின் முகம் நம்மளை நோக்கி கொண்டிருக்கிறது. நம்ம பார்க்கிறோமோ இல்லை, நம்முடைய உறவினர்கள் பார்க்கிறாங்க, பெற்றோர்கள் பார்க்கிறாங்களா, இல்லை மற்றவங்க பார்க்கிறாங்க, கர்த்தர் நம்மளை செம்மையா இருக்கும் பொழுது பார்க்கிறவரா இருக்கிறார், எப்போது நம்மை நோக்கி கொண்டிருக்கிறார் என்று சங்கீதம் 11:7 கூறப்பட்டிருக்கிறது. ஏழாவதாக நம்முடைய வாழ்க்கையை எதை செய்தாலும், எப்படி இருந்தாலும், சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் ஒரு சமாதான முடிவு இருக்கும் என்று சங்கீதம் 57:32 கூறப்பட்டிருக்கிறது. எட்டாவதாக மகிழ்ச்சி விதைக்கப்பட்டிருக்கும் என்று சங்கீதம் 97:11 இருக்கிறது. அதாவது நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்கும் சொல்றாரு. ஒன்பதாவதாக நம்முடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா சங்கீதம் 112:2 கூறப்படும். நம்முடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம்னா நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய சந்ததியில மலடி கிடையாது. நம்முடைய வம்சத்துக்கு பிள்ளைகள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பார்கள் என்று, நம்முடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும் என்று சங்கீதம் 112:2 கூறப்பட்டிருக்கிறது. பத்தாவதாக வெளிச்சம் உதிக்கும். நம்முடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்கும், அதில் இருள் கிடையாது என்று சங்கீதம் 112:4 கூறப்பட்டிருக்கிறது. 16ஆவதாக செம்மையானவர்கள் ஆலோசனைக்கு அநேக செவி கொடுப்பார்கள். நம்ம இடத்துல வருவாங்க, ஒரு பிரச்சனை வருவாங்க, கஷ்டம் வருவாங்க, ஆலோசனை கேட்பாங்க. நம்முடைய ஆலோசனை எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பார், செவி கொடுப்பாங்க. மற்றவங்க நம்ம இடத்துல இவங்கிட்ட போனா நமக்கு நல்ல ஆலோசனை கிடைக்கும் என்று நினைக்கும்படியாக கர்த்தர் நம்மளை வைத்திருப்பார். நீதிமொழிகள் 12:14 கூறப்பட்டிருக்கிறது. 12ஆவதாக கூடாரம் செழிக்கும். நீதிமொழிகள் 14:14 கூறப்பட்டிருக்கிறது. 13 கடைசியா
செம்மையானவர்களின் ஜெபம் கர்த்தருக்கு பிரியம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில செம்மையா இருக்கும் பொழுதுதான் நம்ம ஏறெடுக்கிற எல்லா ஜெபத்திற்கும் ஆம் என்றும் ஆமேன் என்று பதில் கொடுக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அப்போ அந்த நம்மளுடைய ஜெபம் பிரியமா இருக்கணும்னா நம்ம செம்மையானவர்களா இருக்கணும். இந்த 4வது வசனம், கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கு நன்மை செய்யணும். அப்போ கர்த்தரோட நம்மளுடைய நன்மையை எதிர்பார்க்கிற நாம், நன்மையை பெற்றுக்கொண்டு வாஞ்சிக்கிற நாம் நன்மை செய்கிறவர்களாய் செம்மையானவர்களாய் இருக்க வேண்டும். இந்த செம்மையானவர்களுடைய குணங்கள் என்னென்ன பார்த்தா, யோபுவின் குணங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி பாவம் செய்யாதபடிக்கு கர்த்தரை நம்பி பரிசுத்தமாய் வாழ்ந்து ஒரு விசுவாச அறிக்கை செய்து நம்ம வாழும் பொழுது இந்த செம்மையான குணம் நம்முடைய காணப்படும். ஆவின் கனியாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கலாத்தியில சொன்னது போல 5:22 சொன்னது போல இருக்க வேண்டும். அப்படி நாம கர்த்தருடைய காரியத்துல வைராக்கமா இருக்கும் பொழுது கோபாக்கினை இல்லாமல் பொறாமை என்ற ஆவி இல்லாதபடிக்கு கர்த்தர் நம்மளை செம்மையானவர்களாக வைக்கும் பொழுது சொல்லப்பட்ட 13 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேறும். அது எந்த சந்தேகம் இல்லை. கர்த்தர் கொடுத்த சங்கீதத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமென்.